வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு வேதனை. அந்த கேரளாவில் அந்த பிஞ்சு குழந்தைக்கு நடந்த கொடூரம். இது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ்? அவன் மட்டும் எனக்கு முன்னால் நின்றா. ஏண்டா ஆஸ்கார், உனக்கு ஒரு பொம்பளை சுகம் வேணுமென்னா இந்த உலகத்தில் எத்தனையோ வழி இருக்குடா. காசு கொடுத்தாவது எங்கேயாவது போய் உன்னை நாசமாக போன இச்சையை தீர்த்திருக்கலாம். அதை விட்டுட்டு பெத்த தாயோட சுகத்துக்காக அலைஞ்சு உனக்கு அந்த 1.5 வயசு பிஞ்சு குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சு? உனக்கு அந்த புள்ள தொந்தரவாக தெரிஞ்சா ஏதாவது ஒரு அநாத மடத்தில் கொண்டே விட்டுருக்கலாமடா. அங்கேயாவது அந்த புள்ள 4 வேளை சோறு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணின? உன்னோட காம வெறிக்கு மிருகத்தனத்துக்கும் அந்த பிஞ்சு உடம்பை பிச்சு எடுத்துட்டியே. 50க்கு மேற்பட்ட காயங்கள், சுவத்தில் தூக்கி அடிச்சிருக்கிறியே. உன்னையெல்லாம் மனுஷன்னு சொல்ல முடியுமாடா? நாசமாக போனவனே, ஏண்டா அப்படி பண்ணின? அந்த பிஞ்சு குழந்தையின் குரலால் நான் எனக்கு அம்மா அப்பான்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேச தெரியாது. ஆனால் எனக்கு வலி நல்லா தெரிஞ்சது. சுவத்தில் என் தலையை அடித்தப்போ, அம்மா வலிக்குதம்மா, என்னை தூக்குங்கம்மா என்று மனசுக்குள்ளே கத்தி இருப்பேன். ஆனால் என் அம்மாவோ நான் அழுறதை பார்த்துட்டு சும்மா நின்னா. எனக்கு பசிக்கும் போது பால் தர்ற அம்மாதானே இவ. இப்போ நான் வலிக்குதுன்னு துடிக்கும் போது ஏன் என்னை வந்து தூக்கலன்னு அந்த பிஞ்சு மூளை குழம்பி இருக்கும். அங்கிள், அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது, நான் இனி அழமாட்டேன், சமத்தா இருப்பேன்னு சைகையிலேயாவது கெஞ்சி இருப்பேன். ஆனால் அந்த மிருகங்களுக்கு என் கண்ணீரும் புரியல, என் வலியும் புரியல. கடைசியாக என் மூச்சு நிற்கும் போது கூட நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படி என்னதான் என் மனசு யோசிச்சிருக்கும். உண்மையில் 1.5 வயசு குழந்தைக்கு வார்த்தைகள் தெரியாது. ஆனால் உணர்வுகள் மிக நுண்ணியமாக தெரியும். அந்த பிஞ்சு உள்ளம் அந்த பயங்கரமான நிமிடங்களில் என்ன நினைத்திருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நெஞ்சை உழுக்கும் ஒரு முயற்சிதான். இப்படியான ஒரு குற்றவாளியை கொண்டை ஜெயிலில் வச்சு விசாரிக்கிறதே தப்பு. அந்த பிள்ளை எவ்வளவு அனுபவிச்சதோ அவ்வளவு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். அவன் உயிரோடு இருந்து அதை அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த பிஞ்சு குழந்தைப்பட்ட கஷ்டம் அவனுக்கு புரியும். செத்து போனால் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த நிமிஷமே ஒரு செகண்ட் ஒரு நாள் யோசித்தான் இல்லை, உயிர் போனோன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பிஞ்சு குழந்தை அந்த ஒவ்வொரு எலும்பு முறிவிலையும் எவ்வளவு வேதனைப்பட்டதென்று அவனும் அனுபவிக்கணும். எனக்கு இது மற்றவை சொல்லும்போது தெரியலை, நானே வீடியோவில் பார்க்கும்போது தான் அந்த வலி எனக்கு புரியுது. அந்த பிஞ்சு குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சுது, எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கு. அவனை விட இவளெல்லாம் பெத்த தாயா?